ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம புது தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் இங்கிலீஷ் சேனல் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரியான ஆதரவை இந்த தமிழ் சேனலுக்கும் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது இது வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஃபாரின் எஜுகேஷனை பற்றின ஒரு வீடியோவாக தான் இதை பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா, இங்கே நிறைய பேர் வந்து நம்ம நாட்டில் யூஜி முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து பிஜி படிக்கிறதுக்கு அப்ராட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இந்த வீடியோவை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி நாங்கள் பிளான் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. அதனால் என்னென்னா, அதை அப்படியே போஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அதனால் ஒரு ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு நாளைக்கு வர மாதிரி, அதாவது சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸாக இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து அமெரிக்காவை பற்றி வந்துச்சுன்னா, இன்னொரு நாளைக்கு வந்து கனடாவை பற்றி வர மாதிரி, அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதன்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அமெரிக்காவை பற்றி. அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் எப்படி இருக்கும், அங்கே வந்து நீங்கள் அங்கே படிக்க போகிறதுக்கு வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணலாம், அங்கே வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் எப்படி இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் நீங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கணும், இங்கே வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்க போகுது, அதை பற்றின வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஸ்டடீஸ பத்தி பார்க்க போறோம். அமெரிக்கால நீங்க போய் எப்படி படிக்கலாம்? எவ்வளோ காஸ்ட் வரும்? அத பத்தியெல்லாம் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் வெப்சைட்ட நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அத பார்த்தீங்கன்னா, அதான் இது வந்து edupass.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இது. இதுக்கு இன்னும் 2, 3 வெப்சைட் இருக்கு. பட் ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் ஒரு அளவுக்கான கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸா இது கேதர் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வெப்சைட்குள்ள வந்த உடனே இதுதான் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜா இருக்கும். அப்புறம் இதுல வந்து நீங்க கெட் இன்டூ காலேஜ் அப்படின்னு போனீங்கன்னா, ஷுட் யூ அப்ளை பிஃபோர் யூ அப்ளை கம்ப்ளீட்டிங் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க போன உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட் ஆர் த டாப் யூனிவர்சிட்டீஸ் இன் த யுஎஸ்ஏ ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அமெரிக்காலேயே சிறந்த யூனிவர்சிட்டி, வெளிநாட்டுல இருந்து வந்து படிக்கிறவங்களுக்கு எது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. இதுல ரீட் மோர் அப்படின்னு கொடுத்தோம்னா, இங்கிருந்து நீங்க கீழே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்புறம் நீங்க கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படிங்கிற மாதிரி ரேங்க் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து போட்டிருப்பாங்க. இதெல்லாமே அமெரிக்கால இருக்கிற ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வந்து உங்களோட யூனிவர்சிட்டிஸ் எதுங்கிறத பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பீரியட் இன்டெக்ஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இங்கேயே டீட்டெயிலாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதைப்படி வந்து நீங்க ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் வந்து டாப்பா இருக்கு, உங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து எது உதவும் அப்படிங்கறத நீங்க எங்கிருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் யூ அப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுல வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இது எடுக்கிறீங்க, அதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அங்க வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, என்னென்ன டெஸ்ட்ஸ் எல்லாம் நீங்க முடிக்கணும், அட்மிஷன் டெஸ்ட், ஒரு யூனிவர்சிட்டி ஒரு மாதிரி டெஸ்ட் வச்சிருப்பாங்க, அது முடிக்கணும், அதில் நீங்க பாஸ் ஆகணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபார் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் யூஎஸ் எ கைட் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கீழேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வாட் யூ நீட் டு அப்ளை டு எ மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் இன் யூஎஸ் அப்படின்னு கொடுத்து கீழேயே எல்லா வகையான க்ரைட்டீரியாஸும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் முடிச்சா தான் வந்து நீங்கள் போய் அமெரிக்காவில் வந்து படிக்க முடியும். ஜிபிஏ வந்து 3.0 இருக்கணும். அதாவது நம்ம இது நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ வருதுன்னு உங்களோட காலேஜ். அதாவது நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணால் தான் நீங்கள் வந்து
இந்த காலேஜுக்கு படிக்கவே போக முடியும். ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அவங்களோட பர்ட்டிகுலர் காலேஜ் உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ அந்த காலேஜோட வெப்சைட்குள்ளே போய் வந்து நீங்கள் அவங்களோட கிரைட்டீரியாவை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும். அதாவது நீங்கள் அட்மிஷன் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து அட்மிஷனை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து போட முடியும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அட்மிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் நீங்கள் அது அட்மிஷன் போடுறதுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. பர்சனலைஸ்டு எஸ்ஏ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. டோஃபில் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தா தான் அப்புறம் தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. உங்களோட அப்ளிகேஷனை அப்புறம் தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து இவங்க சொல்லியிருக்கிற இந்த முக்கியமான இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே அது மூவ் ஆகும். சரி, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பேயிங் ஃபார் காலேஜ். அப்படின்னா காலேஜுக்கு வந்து நீங்கள் எப்படி பே பண்ணுவீங்க, அதாவது பிளானிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இவங்களே சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து காஸ்ட் ஆஃப் ஸ்டடிங் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். கால்குலேட் பண்ணுறது காலேஜ் காஸ்ட் எவ்வளோ, ஃபினான்ஷியல் பிளானிங் ஒர்க் ஷீட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா உங்களோட ஃபினான்ஷியல் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காஸ்ட் ஆஃப் ஸ்டடியிங் இன் யூஎஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து எவ்வளோ காஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற எஜுகேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து வேறுபடும். நம்ம வந்து மெயின்லி நம்ம இப்போ பார்க்க போகிறது மாஸ்டர் டிகிரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா $20,000 $45,000 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அரௌண்டாக நம்ம $45,000 வந்து நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா 38 lakhs வருது இந்தியன் ருபீஸில். 38 lakhs வந்து இது வெறும் டியூஷன் காஸ்ட், அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கான காஸ்ட் மட்டும்தான். லிவிங் காஸ்ட் அதெல்லாம் வந்து தனியாக நீங்கள் கட்டணும். ட்ராவலிங் காஸ்ட் வந்து பிளேன் டிக்கெட்டு, அப்புறம் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸு, பாஸ்போர்ட்டு, லக்கேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து உங்களோட காஸ்ட்டு வந்து தனியாக வரும். எப்படி சொல்கிறது, நீங்கள் யூஎஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் தனி, இதெல்லாம் தனியாக உங்களுக்கு வரும். அப்புறம் நம்ம இந்த ஸ்டூடெண்ட் விசா பற்றி பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. FMJ அப்படிங்கிற 3 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் விசா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஃப்ஐ பற்றி பார்ப்போம். திஸ் இஸ் அ விசா யூ வில் நீட் டு ஸ்டடி ஃபுல் டைம் அட் அ போஸ்ட் செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இது பேசிக்காக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் எடுக்க போகிற ஒரு ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கும். அதாவது ஃபுல் டைமாக படிக்கிறீங்க, 2 இயர் கோர்ஸும் வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசான்னு ஒரு ஸ்டூடெண்ட் விசா தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா அப்படின்னா என்னன்னா திஸ் இஸ் அ விசா யூ வில் நீட் ஃபார் அ நான் அகாடமிக் ஆர் வொகேஷனல் ஸ்டடீஸ் இன் யூஎஸ். அதாவது நான் அகாடமிக்காக இருக்கும். அதாவது சும்மா நீங்கள் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நார்மலாக படிக்கிறீங்க, ஒரு 6 to 8 months அந்த மாதிரி பீரியடுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விசா இது வந்து மேக்ஸிமம் இது நிறைய பேர் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் விசா, இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர்ஸுக்கான ஒரு ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லலாம். அதாவது அமெரிக்காவிலேருந்து ஒருத்தங்க வந்து இந்தியாவுக்கு போவாங்க படிக்கிறதுக்கு, இந்தியாவுக்கு வருவாங்க படிக்கிறதுக்கு, இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க அவங்களுக்கு பதிலாக அமெரிக்காவுக்கு படிக்க போவாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு நம்ம வந்து அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தங்களை போட்டிருப்போம். அதைப்படி வந்து வருஷம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து நடக்கும். அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசா அப்படி தான் தருவாங்க. இது வந்து $160 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காஸ்டெல்லாம் வந்து அவ்வளோவா கிடையாது, உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்புறம் டெக்ஸ்ட் புக் ஃபீஸஸ் அதெல்லாம் வந்து இங்கே எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அடிஷ்னலாக தான் உங்களுக்கு வரப்போகுது. புக் அண்ட் ஃபீஸ் இஸ் அரவுண்ட் $500 to $1,000. $500 $1,000 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர் இயருக்கு. அப்புறம் வந்து அடுத்தது தான் வருது காஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹவுசிங் அண்ட் அகாமடேஷன். அப்படின்னா நீங்கள் தங்கறதுக்கான விலை எவ்வளோ வரும், அந்த காஸ்ட் எவ்வளோ வரும்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இதுலேயும் 3 வகை இருக்குது.
கேம்பஸ் ஹவுசிங் அப்படின்னா நீங்க படிக்கிற காலேஜ்லயே வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்கும். அங்க வந்து எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா $800 $900 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே. அதாவது நீங்க வந்து ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில ஒரு ரூம் ஷேர் பண்ணி நீங்க தங்குவீங்க. ஒரு வீட்லயே நீங்க போய் அவங்களோட ஒரு ரூம்ல நீங்க தங்குவீங்க. அது வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா $600 to $2000 per month வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ரெண்டல். ஒரு வீடை நீங்க வாடகைக்கு எடுத்து நீங்க தங்குறது. அது வந்து $300 to $3000 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயே சீப் என்னன்னா கேம்பஸ் ஹவுசிங் தான். ஆனா அது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஃபர்ஸ்டே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால வந்து இது கிடைக்கிறது வந்து கேம்பஸ் ஹவுசிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. மீதி 2 வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது உங்களோட ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் அமெரிக்கா வந்து ரொம்ப வந்து குளிர் அடிக்கும் அப்படிங்கிறதுங்காட்டி அங்கே வந்து இன்ரூம் ஹீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீட்டிங்க்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்டர்நெட் காஸ்ட்டு, ஃபுட், இன்டர்நெட் காஸ்ட்டு, அப்புறம் வாட்டர் சேவேஜ், கார்பேஜ் பில்ஸ் எல்லாம் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த 38 lakhs மறந்துடணும். அது வேற. அது தனியாக வந்து நீங்கள் காலேஜுக்கு பே பண்ணணும், டியூஷன் ஃபீஸ் மாதிரி. இது வந்து தனியாக நீங்கள் வந்து இதை கணக்கெடுத்துக்கிட்டே வரணும். இது எவ்வளோ வரும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கிடையாது, ஓரளவுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், வேல்யூஸ் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதனால நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து ரொம்ப மெயினாக பார்ப்பாங்க யூஎஸில். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒன்று. ஒரு இயருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா $700 to $1000 பர் ஸ்கூல் இயர் கொடுத்துருக்காங்க. இதே மந்த்லி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, $30 to $140 வருது. அப்புறம் வந்து மிஸ்லீனியஸ் காஸ்ட் அப்படின்னு ஒரு காஸ்ட் என்னன்னு இங்க கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன இதுல வந்து இருக்கிற அத்தனை காஸ்டையும் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த மிஸ்லேனியஸ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா. நீங்க வந்து என்ன, அதாவது படத்துக்கு போறீங்க, திடீர்னு ஒரு நாள் சாப்பிட போறீங்க வெளியில, உங்க வீட்டுக்கு வந்து கிஃப்ட் அனுப்புறீங்க இங்கிருந்து, அந்த மாதிரியான காஸ்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது வந்து $2000 கிட்ட இருக்கலாம் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. அது மேலே கீழே எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து எப்படி வந்து இந்த காஸ்ட்டை வந்து கவர் பண்ணலாம் படிக்கும்போது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. வந்து சேவிங்ஸு, ஃபேமிலி ஹெல்ப்பு, கிராண்ட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப். அப்படின்னா கிராண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னா அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு ஒத்துக்குவாங்க. அதுதான் கிராண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது என்ன அப்படின்ட்டு. அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் லோன் அது இருக்கு. அப்புறம் ஒர்க் இன்கம், அங்க நீங்க வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட பண்ணி நீங்க வந்து சம்பாதிக்கலாம். அதை பத்தி நம்ம பார்ப்போம், எவ்வளோ நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சிருவோம். இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு நீங்க காஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாவா இது இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இதை வச்சு நீங்க என்ன பிளான் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நீங்க இதை வச்சு நீங்க இதுல இருந்து நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பேசிக் பிளான் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம பிளானிங்கை பத்தி, அந்த காஸ்ட்டை பத்தி எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது என்னன்னா ஃபினான்சியல் எய்ட். அதாவது நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க எப்படி ரீபேமெண்ட் பண்ணலாம், அதை பத்தி எல்லாம் வந்து இங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்க எந்த வகையாலையெல்லாம் வந்து நீங்க ஃபினான்சியல் எய்டு பெறலாம் அப்படிங்கிறத பத்தினா ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்க இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு ஒரு கைடா கொடுத்துருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதோட ஃபிளெக்சிபிலிட்டி எப்படி இருக்கும், நீங்க எத்தனை வருஷத்துக்குள்ள ரீபேமெண்ட் பண்ணணும், அதை பத்தியெல்லாம் உங்களுக்கு வந்து இதுல அத்தனை டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்க இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்களே, அதாவது கவர்மெண்டா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஒரு காலேஜஸா இருக்கட்டும், அவங்களே வந்து உங்களுக்கு காசு கொடுத்து நீங்க உங்களை படிக்க வைப்பாங்க. அததான் வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு இப்போ எவ்ரிதிங் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு நோ டு கெட் ஸ்காலர்ஷிப் இன் யுஎஸ்ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து என்னென்ன இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இருக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் சொல்றாங்க. அது வந்து எப்படி அது வந்து எதனால வந்து நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, நீங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்கலாம் அப்படின்னா லோ இன்கம் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஃபேமிலில இருந்து வர்றீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு நீங்க வந்து இது எலிஜிபிள் இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க வாங்குறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லெவல் ஆஃப் இன்கம் செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு லெவல் ஆஃப் அசட்ஸ் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு சொத்து இவ்வளவுதான் இருக்கணும். நீங்க இவ்வளவுதான் நீங்க வருஷம் வந்து ஆனுவலா இவ்வளவுதான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இது வந்து ஒவ்வொரு நாடும் செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ஒரு இது இருக்கும். நீங்க வந்து இத பத்தி நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கும் போது அவங்க எவ்வளவு வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதப்படி பார்த்தீங்கன்னா இந்த நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் வந்து சோசியோ எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிற அவங்களுக்கும் லோ இன்கம் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது நீங்க படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு ஆனா அவங்களால வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இது கிடைச்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய டைம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆனா ரொம்ப முன்னாடியே அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப், அதாவது அகாடமிக் மெரிட் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஜிபிஏ, அதாவது சிஜிபிஏ நம்ம இதுல சொல்லுவோம், அவங்களது ஜிபிஏ. அது வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வித் டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்க காலேஜ்ல அப்படின்னா வந்து நீங்கெல்லாம் வந்து இதுக்கு ஒரு எலிஜிபிளான ஒரு பர்சன். அதாவது கூட நிறைய சர்டிபிகேட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் அதையும் நீங்க சப்மிட் பண்ணலாம் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக. அப்படி நீங்க இது சப்மிட் பண்ணும்போது இது வந்து இதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும். அகடமிக் மெரிட் ஸ்காலர்ஷிப் தான் வந்து எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப்பா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. நல்லா படிக்கிறவங்க அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. மெம்பர்ஷிப் இன் என் அன்ரெப்ரசன்டட் ஆர் ஸ்பெசிபிக் குரூப், அதாவது வந்து இது என்னன்னா இது வந்து மேக்சிமம் உங்களுக்கு உதவி பெறாது. என்னன்னா இது வந்து கர்டைன் ஒரு கண்ட்ரீஸ்க்காக மட்டும் இது வந்து வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு சில ரீஜியன்ஸ்க்காக மட்டும். ரொம்ப அண்டர் டெவலப்டா இருக்கிற ஒரு ரீஜன்ஸ், ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாடுகளுக்காக மட்டும் இதை வச்சிருப்பாங்க. இதுல வந்து இந்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஸ்கூல் பேஸ்ட் எலிஜிபிலிட்டி, அதாவது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இது என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் இருக்கும். அதாவது இப்போ நீங்க ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தனியா ஸ்காலர்ஷிப் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல சொல்றதெல்லாம் வந்து ஜென்ரலா சொல்றாங்க. அதாவது கவர்மெண்டே கொடுக்கறது, ஒரு நாட்டினுடைய கவர்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம். ஆனா இது ஸ்கூல் பேஸ்டு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மேஜர் அண்ட் டிகிரி பேஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு மேஜர்ல ஒரு டிகிரி ப்ரோக்ராம்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த டிகிரிக்கு ஒரு வந்து ஸ்காலர்ஷிப் வச்சிருப்பாங்க. அதுல நீங்க எலிஜிபிள் ஆனீங்கன்னா அதுல வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். அது வந்து நீங்க தான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு என்னென்ன டிகிரிக்கு வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குங்கிறத நீங்க தான் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கணும். அதைத்தான் இங்கேயும் சொல்றாங்க. ஐடென்டிஃபை ஸ்காலர்ஷிப் ஃபார் விச் யூ குவாலிஃபை அப்படின்னு என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேட் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப், அதாவது யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டியில என்னென்ன ஸ்காலர்ஷிப் தராங்க, உங்களோட காலேஜ்ல வந்து என்னென்ன பினான்சியல் எய்ட் தராங்க அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஐடென்டிஃபை ஸ்காலர்ஷிப் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர்ட் பை அதர் ஆர்கனைசேஷன், அதாவது காலேஜோ கவர்மெண்ட்டோ அவங்க வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் தருவாங்க. இங்கே வந்து அவர் லிஸ்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை தொட்டோம் அப்படின்னா என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தராங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கறது வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல இருந்து வந்து வேர்ல்ட் பேங்க் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். இங்கெல்லாம் வந்து நீங்க வந்து இதுக்குள்ள போனீங்கன்னா என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம அந்த ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கலாம் அப்படிங்கறத பத்தியான ஒரு டீடைல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலயும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னா
நேரோ டவுன் த லிஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் ரைட் ஃபார் யூ. அதாவது என்னன்னா, உங்களோட ஃபோக்கஸை வந்து நீங்க இதுல வைக்க சொல்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்க வாங்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. இது வந்து நம்ம பேசுற வாக்குல வாங்க முடியாது. இது வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்படணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணினாலும் கூட நீங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப்ல இருந்து உங்கள அந்த இந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து லிமிட்டெட் அப்ளிகேஷன்ஸ் தான் இது வந்து கிடை லிமிட்டெட் அப்ளிகேஷன்ஸ் தான் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க அந்த இதுக்குள்ள நீங்க வர்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அப்புறம் வந்து உமன்ஸ்க்கு நிறைய தனியா ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதை நீங்க பாத்துக்கலாம். இது வந்து தனித்தனி கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் தனியா இருக்கும். நீங்க காமனா இருக்கிற உமன்ஸ் ஸ்காலர்ஷிப்பும் இருக்கும். நீங்க அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரைட் எ கிரேட் ஸ்காலர்ஷிப் எஸ்ஏ அப்படின்னா உங்களை பத்தின ஒரு எஸ்ஏ எழுதணும். அதாவது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க எப்படி படிப்பீங்க, நீங்க வந்து உங்களோட அண்டர் கிராஜுவேட் டிகிரியில வந்து எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் பத்தி வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி வந்து நீங்க அதை சப்மிட் பண்ணணும். இதுலயே வந்து உங்களுக்கு எப்படி நீங்க அதெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்க ஒரு ஐடியா பண்ணி நீங்க எழுதலாம். அப்புறம் என்னன்னா, சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் ஆன் டைம். அதாவது இதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க கரெக்டான டைமுக்கு சப்மிட் பண்ணலைன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால அந்த அவங்க சொல்ற அந்த டெட்லைனுக்குள்ள நீங்க இது சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு ஒரு டெட்லைன் இருக்கும். ஆனா மேக்ஸிமம் எல்லாமே ஒரு 6 to 7 மந்த்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறது தான் ரொம்ப நல்லது. நீங்க இப்போ லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க அடுத்த வருஷம் வந்து அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அமெரிக்கா இல்லை எந்த நாடு போகணுன்னாலும் ஒரு 6 to 7 மந்த்துக்கு முன்னாடியே உங்களோட எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட அகாமடேஷனு, ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் வந்து ஒரு கண்ட்ரீஸ்ல இந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. பிளாக்டு அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கு. அமெரிக்காவுக்கும் நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இவ்வளவு நீங்க காசு வச்சிருந்தா தான் ஃபர்ஸ்ட் உள்ளேயே போக முடியும். ஸ்டூடெண்ட் விசா அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கடைசியில் நான் உங்களுக்கு வந்து நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். சரி. இப்ப வந்து அமெரிக்கால வந்து நீங்க பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும். அதற்கு வந்து உங்க யுனிவர்சிட்டியில வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க பர்மிஷன் வாங்குற மாரி இருக்கும். ஒரு கண்ட்ரிக்கும் அது வேறுபடும். நீங்க அங்க போய் வந்து அ கேட்டீங்கன்னா, அவங்களே என்ன என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு மேக்ஸிமமா $15 மினிமமா வந்து $7 தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க $15க்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே வந்து 11,000 கிட்ட வருது. ஆ அ 11,000 நீங்க சம்பாரிக்க முடியும். அதே சமயம் வந்து அத வந்து நீங்க கரெக்ட்டா சம்பாரிக்கணும் அப்படின்னா, அந்த ரூல்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அதாவது அதப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அமெரிக்கா போறது எந்த விசால இருக்கும்னா, F1 விசான்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டூடண்ட் விசா, F1 விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விசால தான் நீங்க வந்து அமெரிக்காக்குள்ள போவீங்க. அப்படி நீங்க போம்போது என்னன்னா, அந்த விசாக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி தான் நீங்க வந்து அங்க பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும். அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து வீக் டேஸ்ல அதாவது வொர்க்கிங் வீக் டேஸ்ல காலேஜ் இருக்கும்ல, அந்த மாரியான வீக் டேஸ்ல நீங்க வந்து 20 ஹார்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும். அதாவது கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் வரைக்கும் தான் நீங்க பண்ண முடியும். அதே வந்து வீக் லீவ் டேஸ் இருக்கும்ல, அந்த மாரி உங்களுக்கு செம் லீவ் இருக்கும். அந்த மாரி கிறிஸ்மஸ் லீவு அந்த மாரியான லீவ் டேஸ்ல வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு வந்து 40 மணி நேரம் வேலை செய்யலாம். அதாவது 6 நாள் வேலை செய்ய முடியும். அந்த மாரி வந்து ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்க ஃபாலோ பண்ணலைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃபைன் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். அத நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். அப்புறம் ஸ்காலர்ஷிப்ப பத்தி கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே அந்த சொல்லிட்டேன் நானு. இது வந்து 4 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா, நீட் பிளைண்ட் ஸ்காலர்ஷிப், அப்புறம் வந்து மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப், அப்புறம் வந்து உங்களோட இன்ஸ்டிடியூஷனே குடுக்குற ஒரு ஸ்காலர்ஷிப், அப்புறம் வந்து இந்த மாரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஸ்காலர்ஷிப் குடுப்பாங்க. நீங்க வந்து நீட் பிளைண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா என்னன்னா, அத நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு தடவ சொல்றேன். என்னன்னா, இந்த உங்களோட சோசியோ எக்கனாமிக் லெவல் வந்து ரொம்ப லோவா இருக்கு. அதாவது உங்கனால வந்து நீங்க படிக்கிறதுக்கு வந்து அஃபோர்டே பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட அசெட்ஸ் கணக்கு, அந்த மாரியான கணக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்ட்டா சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு, உங்ககிட்ட உண்மையிலேயே வந்து இவ்வளோ தான் இருக்கு அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சுட்டு, உங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் தருவாங்க.
அப்புறம் மெரிட் ஸ்காலர்ஷிப்பு அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது நார்மல் தான். அது வந்து நீங்க நம்ம கண்ட்ரில சிஜிபிஏ அவங்களது ஜிபிஏன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த இது வந்து பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருந்ததுன்னா, அந்த சர்டிஃபிகேட்ட வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். அதே மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கனாலும், அதையும் நீங்க வந்து அதில சப்மிட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் கவர் பண்ணும். ஃப்ளைட் எல்லாமே கவர் பண்ற மாரி இருக்கு. நீட் பிளைண்ட் ஸ்காலர்ஷிப்லயும் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் வந்து என்னன்னா, இந்த பர்ட்டிகுலரா ஒரு திங்குக்கு மட்டும் இருக்கும். அதாவது காலேஜ் ஃபீஸுக்கு மட்டும் தான் ஸ்காலர்ஷிப்ன்னு இருக்கும். அ இந்த அக்காமடேஷனுக்கு மட்டும் தான் ஸ்காலர்ஷிப்ன்னு இருக்கும். அதுக்குள்ளேயே நெறைய டைப்ஸ் இருக்கு. அத நீங்க கரெக்ட்டா நீங்க பார்த்துக்கணும். என்ன மாரி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸே தர ஸ்காலர்ஷிப். அதாவது உங்க காலேஜுக்குன்னே தனியா ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஒரு ஒரு புரோகிராம்க்கு ஒரு தனியா ஸ்காலர்ஷிப் வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க போய் மாஸ்டர் எம்பிஏ எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு தனியா ஸ்காலர்ஷிப் இருக்கும். எம்எஸ்சி எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு தனியா ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா என்னன்னு அங்க உங்க காலேஜ்ல என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குங்கிறத பார்த்து அத யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஆர்கனைசேஷனல் ஸ்காலர்ஷிப். அதாவது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்க. அதாவது வேர்ல்ட் பேங்க் அந்த மாரி நெறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்கலாம் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ஆனா, இந்த எல்லா ஸ்காலர்ஷிப்புமே வந்து உங்களுக்கு வந்து நெறையா வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது அ நெறைய அத்தன பேத்துக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து குடுக்க முடியாது. அதனால வந்து லிமிட்டட் ஆஃப் நம்பர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அ அதுக்கு வந்து நீங்க அதுக்குள்ள நீங்க போகணும் அப்டின்னா, நீங்க ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ் முன்னாடி இருந்தே அது நீங்க அப்ளை பண்ணி இது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் 2, 3 மந்த்ஸ்ல வந்து ஃபாரின் அப்ராட் போறீங்க படிக்கிறக்கு. அமெரிக்காவுக்கு போறீங்க. இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. அத எதிர்பார்க்காதீங்க. ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே, ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சுருங்க. அப்பனா தான் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாரி அக்காமடேஷன் பிளான்ஸும் வந்து அப்ப இருந்தே ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, அக்காமடேஷன் கிடைக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதையும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். அ இல்லைன்னா வந்து கடைசியில வந்து நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க அக்காமடேஷன் இல்லாம. ஏன்னா, அங்க அமெரிக்காலலாம் வந்து நீங்க ரென்டல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அமௌண்ட்டு. அக்காமடேஷன் பார்த்துக்கோங்க. உங்க காலேஜ்லயே வந்து ஹாஸ்டல்ஸ் அவைலபிள் இருந்ததுன்னா, அத பிரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா, அதுதான் இருக்கிறதுலயே உங்களுக்கு லோ பட்ஜெட்குள்ள முடிக்கும். நீங்க ஹவுஸ் ஷேரிங் போனீங்கனாலும் அதிகமா தான் இருக்கும். நீங்க ரென்டல் எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ரீஜியனுக்கு ஏத்த மாரி மாறும். அதாவது நியூயார்க் போனீங்கன்னா, அங்க ஒரு ரேட் இருக்கும். வாஷிங்டன் போனீங்கன்னா, அங்க ஒரு மாரி ஒரு ஒரு ரேட் இருக்கும். அதனால அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து விசா எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். 3 டைப்ஸ் ஆஃப் விசா இருக்கு. அதுல வந்து நீங்க மெயினா போறது என்னன்னா, எஃப்-1 விசான்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஸ்டூடண்ட் விசா. அ அதுதான் வந்து உங்களோட ஃபுல் 2 இயர்ஸ்னா, அந்த 2 இயர்ஸ்க்கான ஒரு விசாவா அந்த விசா தான் இருக்கும். அது கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அது வந்து நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். நீங்க காலேஜ்ல வந்து அட்மிஷன் வாங்குனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த விசாவே ப்ராசஸ் பண்ணுவாங்க. காலேஜ் வந்து உங்களோட அட்மிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த விசா கிடைக்காது. அ அப்புறம் வந்து நீங்க அத சப்மிட் பண்ணும்போது, உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா சப்மிட் பண்ணுங்க. அதாவது உங்க நேம்ஸ் எல்லாம் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, உங்க அட்ரஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா, அதெல்லாம் வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நீங்க முன்னாடியே அத ஒரு அந்த சொன்னேன்ல, அந்த 7 மாசத்துக்கு முன்னாடி அத ஆரம்பிக்கணும்னு. அப்பவே வந்து தப்பெல்லாம் கண்டுபிடிச்சீங்கன்னா, உடனே வந்து எல்லாத்தையும் மாத்திருங்க. இல்லைன்னா கடைசியில வந்து உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசா வேணும் அப்டின்னா வந்து ஒரு 10 லேக்ஸ் வந்து அக்கவுண்ட்ல இருக்கணும். இப்போதைக்கு வந்து 10 லேக்ஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து மேல கீழ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 10 லேக்ஸ் வந்து மினிமமா உங்க அக்கவுண்ட்ல இருக்கணும். அது வந்து திடீர்னு வந்த ஒரு அமௌண்ட்டா இருக்கக்கூடாது. அதாவது ஒரு அ இப்ப நான் சொன்னேன்ல 7 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கணும்னு. அப்பவே வந்து அந்த அமௌண்ட்ட வந்து உங்க அக்கவுண்ட்ல போட்டு வச்சுருங்க. அத போட்டு வச்சுட்டு வந்து, அத தொடவே தொடாதீங்க. அவங்க கடைசியில வந்து அவங்க பார்க்கும்போது வந்து இது எத்தன நாளா இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்போ ஒரு 5 மாசத்துக்கு மேல அந்த அக்கவுண்ட்ல அப்படியே ஸ்டாட்டிக்கா இருந்ததுன்னா, அது வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி, அந்த அக்கவுண்ட்ல காசு இருக்கு. உங்கனால வந்து அங்க போய் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி வந்து உங்களுக்கு அந்த விசா குடுப்பாங்க. இந்த மாரி எதுவுமே இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. விசா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அமௌண்ட் வந்து கரெக்ட்டா அக்கவுண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. 10 லேக்ஸ்க்கு மினிமமா இருக்கும். நீங்க வந்து அவங்க கிட்ட இந்த கன்சல்டன்சி சர்வீசஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா சொல்லுவாங்க. எவ்வளோ வந்து அமௌண்ட் நீங்க போட்டு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நீங்க வந்து அசர்ட்டாவும் காட்டலாம். இந்த மாரி என்கிட்ட அசர்ட் இருக்கு. இது வந்து நான் ஏதாவது எனக்கு வேணும்னா, நான் உடனே வந்து வித்து பணமா மாத்த முடியும் அப்படின்னு உங்களோட அசெட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதுவும் கூட நீங்க காட்டி வந்து விசா வாங்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, அமௌண்ட்டு நீங்க அக்கவுண்ட்ல வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அ அந்த மாரி தான் இந்த விசா ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். இது நீங்க கரெக்ட்டா பண்ணலைன்னா, உங்களுக்கு வந்து நெறையா கஷ்டங்கள நீங்க பார்க்க நேரிடும்.
வந்து அமெரிக்கால வந்து எனக்கு ஏதாவது த்ரெட் இருக்குமா? எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கண்ட்ரியும் சேஃப் கிடையாது. எல்லா கண்ட்ரிலயும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதே மாரி அமெரிக்காலயும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது என்ன அப்படின்னா, அதில மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அ கன் ஷூட்டிங்ஸ் தான் மெயின் ப்ராப்ளம். அதாவது அங்க எப்போ வந்து கன் ஷூட்டிங் நடக்குன்னே தெரியாது. ஆ நீங்க என்ன என்ன பிரச்சனைன்னா, அங்க வந்து கன் லாஸ் கிடையாது. அந்த வந்து கன்ன வந்து கம்மி பண்றதுக்கான ஒரு ஒரு சட்டம் கிடையாது. அங்க வந்து அங்க நீங்க ஈஸியா வந்து துப்பாக்கி விக்கிற கடைகள நீங்க பார்க்கலாம். ஆ எல்லார்கிட்டயும் அங்க இருக்கிற பாப்புலேஷன விட அதிகமா அவங்க கன் இருக்கு அமெரிக்கால. அந்த அளவுக்கு அ துப்பாக்கிலாம் அம்யூனிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப நெனச்சு பாருங்க, தெருவுக்கு தெருவு தீபாவளி கண்டிப்பா இருக்க தான் போகுது. அந்த தீபாவளியிலிருந்து மட்டும் நீங்க தப்பிச்சுக்கணும். அத தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அ அங்க வந்து ஈஸியா சர்வை பண்ணிறலாம். அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்டின்னா, இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரியும். யார் ஜெயிச்சிருக்கா அப்டின்னா, டொனால்ட் ட்ரம்ப் தான் அடுத்த பிரசிடென்ட்டா ஆகப்போறாப்ல. அமெரிக்கன் பிரசிடென்ட். அவரு வந்து எப்படி ஒரு நெனைக்கிற ஒரு ஆளுன்னா, எல்லா வேலையும் அமெரிக்கர்களுக்கே போகணும். அமெரிக்கர்களுக்கு மட்டும் தான் அமெரிக்கால இருக்கிற வேலைகள்லாம் இருக்கணும். வெளிநாட்டிலேருந்து வந்து யாரும் வந்து வேலை இந்த அமெரிக்கர்களோட வேலை பறிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. அதனால என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்டா அங்க போறீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸா நீங்க காலேஜ் வந்து படிச்சு முடிக்கிறீங்க. ஒரு கிராஜுவேஷன் முடிக்கிறீங்க அப்படின்னா, அங்க வந்து உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் இவரு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவரு என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் குடுக்கறதா வந்து அவர் பிளான் பண்ணியிருக்காப்ல. அப்படி வந்து அவர் குடுத்துட்டாருன்னா, இந்த இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்க போறதில்ல. அப்படி வந்து நீங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்காம, H-1B விசால நீங்க வேலை செய்ய போறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ நீங்க பார்க்க முடியும். ஈஸியா வந்து H-1B விசா தரவே மாட்டாங்க. இப்போ அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த H-1B விசால இருக்கிறவங்களுக்கே வந்து அடுத்த ரினிவல் அப்போ நெறைய பிரச்சனைய வந்து அவங்க பார்ப்பாங்க. அதனால அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அ ஏன்னா அது ஒரு ரிஸ்க் இருக்கு. அது எல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க போய் ஜாலியா அங்க படிக்கலாம். ஏன் இந்த ரிஸ்க் ஃபேக்டர பத்தி நம்மள சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட அங்க போய் உங்களோட எஸ்டிமேட் செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னா, நார்மலா வந்து 55 லேக்ஸ் கிட்ட ஆகுது. அந்த 55 லேக்ஸ் நீங்க வந்து அங்க செலவு பண்ணிட்டு, திருப்பி இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா, அது சுத்த வேஸ்ட்டு தான். நீங்க வந்து இங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து சம்பாரிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து இன்னும் லோவா தான் இருக்கு. $2,400 $2,500 தான் இருக்கு. அது வந்து சேட்லி நம்ம பங்களாதேஷோட தான் கம்பேர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம பெர் கேபிட்டா இன்கம்ல மட்டும் லோவா இருக்கும். அது வந்து உன்னி வரப்போற டைம்ல வந்து அதிகமாகத்தான் போகுது. பட் ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 இயர்ஸ் கிட்ட எடுக்கலாம். அதனால வந்து இப்ப நீங்க அங்க போய் படிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து வந்து வேலை செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் படி நீங்க அங்க போக வேண்டாம்னு சொல்லுவேன். ஆ, அங்க போய் நீங்க படிச்சு நீங்க அங்க வேலை செய்றது தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம். நீங்க திருப்பி வந்து நான் அங்க தங்க மாட்டேன். அங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. திருப்பி நான் இங்க வரேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்க நீங்க செலவு பண்ண காசெல்லாம் வேஸ்ட்டா போயிரும். அத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து ஹோம் சிக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யும். நீங்க வீட்ல நம்ம இவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு, நம்ம இந்த கல்ச்சர்ல இருந்துட்டு, நீங்க அமெரிக்கா போனீங்கன்னா, அங்க உங்க கூட யாருமே பேசுறதுக்கே இருக்க மாட்டாங்க. அ அதனால வந்து அது வந்து லோன்லினஸ் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. போன உடனே வந்து தெரியாது. ஒரு 1 மாசத்துக்கு கழிச்சு நீங்க வந்து அத பார்ப்பீங்க. அ அ யாருமே உங்களோட பேசுறதுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மிங்கிறங்காட்டியும், அவங்க வந்து அவங்க டைப்பே வந்து அப்படித்தான். அதனால வந்து அவங்க அதிகமா பேச மாட்டாங்க. அதனால நீங்க மென்டலா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. ஆ ஜாலியா வந்து படிக்கலாம். ஆ படிச்சுட்டு நீங்க அங்க நல்ல ஜாப்ல வேலை செஞ்சீங்கன்னா, ஆ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு அவ்வளோ செலவு பண்ணி நீங்க அங்க போய் படிச்சதுக்கான ஒரு ஒரு கிஃப்ட்டா இருக்கும். ஆ அப்புறம் வந்து அமெரிக்கால வந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷனும் சரி, ரொம்ப அதிகம் அப்படிங்கிறங்காட்டி, அங்க தமிழ் மக்களும் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, அங்க தமிழ் கம்யூனிட்டீஸ் நெறைய இருக்கு. அங்க நெறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கூட வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணி அவங்க குரூப்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா, நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆ அந்த மாரி வந்து நீங்க கம்யூனிகேஷன ஏற்படுத்திக்கலாம். என்னதான் லோன்லினஸ் இருந்தாலும், அவங்க கூடயெல்லாம் நீங்க பேசி பழகுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த லோன்லினஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இது வந்து இந்த கன்சல்டன்சி சர்வீசஸ பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அது வந்து வீடியோவிலேயே சொல்லணும்னு நெனச்சேன். நான் மறந்துட்டேன். அதனால வந்து இப்ப வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலியமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து காலேஜ் வெளிநாடு போகணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் போற இடமாவே வந்து இதுதான் இருக்கும். கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் இருக்கும். நீங்க வந்து உங்க ஊர்ல ஏதாவது இருக்கும். அங்க போய் நீங்க கேட்பீங்க. அவங்க வந்து உடனே வந்து ஒரு கண்ட்ரிய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க அங்க போங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சரி நல்லாருக்கும் அப்படின்னு நம்பி நீங்க போயிருவீங்க. என்னைக்குமே அந்த தப்பு மட்டும் பண்ணிறாதீங்க. நீங்க வந்து அ ஒரு கண்ட்ரிக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அத பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணுங்க. அங்க என்ன அந்த நீங்க எப்படி அங்க அ அ சர்வை பண்ண முடியும்? எப்படியான சர்வீசஸ் எல்லாம் இருக்கு? அத பத்தி நீங்க ஃபுல்லா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நீங்க கன்சல்டன்சி சர்வீசஸ் கிட்ட போய் நீங்க ஹெல்ப் கேட்கலாம். ஏன்னா, மேக்ஸிமமான கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து இங்கேயும் வந்து உங்ககிட்டயும் வந்து கமிஷன் வாங்கிக்குவாங்க. அங்க வந்து யூனிவர்சிட்டி கிட்டயும் கமிஷன் வாங்கிக்குவாங்க. உங்கள அங்க அட்மிஷன் போடுறதுக்காக. அதனால அதுல மட்டும் ஏமாந்துராதீங்க. அ உன்னி வரக்கூடிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு மெயினான ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுல வந்து அந்த நாட பத்தி மேக்ஸிமமான கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா, அங்க வந்து டியூஷன் ஃபீஸு, படிக்கிறதுக்கான எந்த ஃபீஸஸுமே கிடையாது. அவங்க அதனால அத பத்தி சொல்ல மாட்டாங்க. நீங்களே எல்லா கன்சல்டன்சி சர்வீஸ்கிட்டயும் நீங்க கேட்டு பார்க்கலாம். நீங்களா கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அத சொல்லுவாங்களே ஒழிய, அவங்களா அத சொல்ல மாட்டாங்க. ஆ அத நாம பார்க்க போறோம். அதனால இந்த கன்சல்டன்சி சர்வீசஸ் கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் எல்லாரையும் சொல்லல. ஒவ்வொருத்தங்க வந்து ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்றாங்க. அத நம்ம மறுக்க முடியாது. அவங்க கிட்ட இருந்து மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்க அமெரிக்காவை பற்றின ஒரு அங்கே போய் நீங்கள் எப்படி படிக்கலாங்கிற பற்றின ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்படி போய் படிக்கலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு சிம்பிள் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த யூடியூப் சேனலில். அப்புறம் வந்து என்ன சொல்லணும், தேங்க்யூ வெரி மச்.